நிறைய பேரோட லைஃப்பில் ஏதோ ஒரு கெட்ட கனவு வருது அப்படின்னா இது கெட்ட கனவு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவோம். இல்லை மனசுக்கு உள்ள ஏதோ ஒரு விஷயத்த நமக்கு வந்து தவறாக உணர்த்திட்டே இருந்துச்சுன்னா ச்சே ஏதோ ஒரு பேட் வைப்பை கிரியேட் பண்ணுது அப்படின்னு ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவோம். என்னோட லைஃப்பில் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். லாஸ்ட் வீக்கில் நான் தூங்கிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு கெட்ட கனவு வந்துச்சு. அதாவது என்னுடைய கணவர் வந்து ஒரு பிரயாணத்தில் வந்து போகிறாங்க. அந்த வாகனத்தில் ஒரு விபத்து ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு கனவு வந்துச்சு. அந்த டேயில் வந்துட்டு அடுத்த நாள் எந்திரிச்சதும் என் மனசுக்குள்ளே அது தோணிக்கிட்டே இருக்குது. நான் உடனே என்ன பண்ணேன் அப்படின்னா சர்ச்சுக்கு போன அந்த டே, அதாவது அது ஒரு சண்டே தான் எனக்கு அந்த கனவு வந்துச்சு. என் கணவர்கிட்டயும் நான் அதை ஷேர் பண்ணேன். ஷேர் பண்ணது மட்டும் இல்லாமல் அதுக்காக நாங்கள் ப்ரேயர் பண்ணவும் செஞ்சோம். அதுக்கப்புறம் சர்ச் முடிஞ்சு வந்து அன்னைக்கு ஈவினிங் வந்து என்னுடைய கணவர் அந்த பிரயாணத்துக்கு போகிறாங்க. மறுபடியும் என்ன ஆகுது அப்படின்னா என்னுடைய கணவர் அந்த பிரயாணத்தை ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமும் நான் வீட்டுக்கு வந்துட்டு ப்ரேயர் பண்ணுறேன். என் மனசுக்குள்ளே உறுத்திக்கிட்டே இருந்துச்சு, ஏசப்பா பிரயாணத்தை பாதுகாத்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணிவிட்டு இது பண்ணிட்டேன். ஸோ த நெக்ஸ்ட் டே வந்து இவங்க ரீச் ஆகிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறதுக்கு, என்னப்பா ரீச் ஆகிட்டிங்களா அப்படின்றத கேட்குறேன். அப்போ அவங்க நடந்த இன்சிடெண்ட்டை அவங்க சொல்கிறாங்க. அந்த காரோட அந்த வேனோட பேக் டயர் வந்து பிளாஸ்ட் ஆகி அவ்வளோ புகை வந்து கொஞ்சம் தூரம் வந்து இழுத்துட்டு போய் அந்த வேன் நின்றுருக்கு அப்படின்றத அவங்க சொன்னாங்க. ஆனால் நம்ம அந்த இடத்துல ப்ரேயர் பண்ணாமல் நான் விட்டுருந்தோம் அப்படின்னா டெஃபினட்டாக அதில் ஒரு பெரிய ஆபத்து நடந்திருக்கும். ஆனால் ஆண்டவர் ஒரு உணர்த்ததை கொடுத்தனால அந்த இடத்துல நாங்கள் உடனே ப்ரேயர் பண்ணதுனால பெரிய ஆபத்துலேருந்து கர்த்தர் பாதுகாத்தாங்க. எந்த ஒரு உயிர் சேதமோ பொருள் சேதமோ இல்லாத அளவுக்கு கர்த்தர் பாதுகாத்தாங்க. அது நடந்ததை பார்த்தா டெஃபினட்டாக அதில் உயிர் சேதமோ பொருள் சேதமோ ஆயிருக்கணும். ஆனால் கர்த்தர் எந்த ஒரு உயிர் சேதமோ பொருள் சேதமோ ஆகாத அளவுக்கு பாதுகாத்ததை நினைக்கும் போது உண்மையாக எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு, நம்ம லைஃப்பில் ஏதோ ஒரு விஷயத்தை ஆண்டவர் உணர்த்திட்டு இருக்கிறாங்க. அதான் அதை நம்ம ஸ்கிப் பண்ணாமல் அது பேட் வைப்பை நம்ம க்ரியேட் பண்ணுறதா இருந்தாலும், ஏசப்பா இதுக்காக நான் ஜெபிக்கிறேன், என் வாழ்க்கையில் எந்த ஆபத்தும் வராமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெபிச்சோம் அப்படின்னா அப்படிப்பட்ட ஆபத்துகள்லேருந்து நம்ம தப்பித்துக்கொள்ள முடியும் அப்படின்றது தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். இது வந்து ஒரு எமர்ஜென்சி ரெக்வெஸ்ட்டாக கூட எடுத்துக்கோங்க. உங்கள் லைஃப்பில் ஏதோ ஒரு விஷயத்த நீங்கள் வந்து அதை கனவு மூலமாகவோ இல்லை உங்களோட இருதயத்துக்குள்ளே தோணிட்டு இருந்தாலோ உடனே அதை குறித்து நீங்கள் ஜெபிங்க. நிச்சயமாக அந்த ஆபத்துகள்லேருந்து தேவன் உங்களை விலக்கி பாதுகாத்து கொள்ளுவார். ஓகே நேர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு கர்த்தர் எங்களை ஒரு சாட்சியாக ஜீவனுள்ள சாட்சியாக நிறுத்தியிருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கும் போது ஆண்டவருக்கு மனதார நன்றி செலுத்துகிறேன். மே காட் பிளஸ் யூ. பை.